இப்போ இது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி ஓடிடிக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டைரெக்டாக ஓடிடியில் கொடுத்துருவோம். ஓடிடியில் கொடுத்தா ஒரு விஷயம் என்னென்னா சென்சார் சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ அரசியலில் இருக்கிறதுனால நார்மலாக அப்போவே ஓடிடியில் கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம். இப்போ போய் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வேணுமென்றே அரசியலுக்காக ஓடிடியில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தன் கோர்ட்டில் போய் தடை வாங்கிடுவான். சரி ரைட்டு ஓடிடியில் போகலான்னா அவன் இங்கேயே ஒரு 45 கட்டு, அங்கே ஒரு 84 கட்டு. இந்த படத்துக்கு வந்து 80 கோடி ரூபா தான் வந்து ஓடிடியில் தர முடியும் அப்படின்னு ஒரு 2 பெரிய ஓடிடியில் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறதுல அவங்க சொல்கிறாங்களாம். இதில் அவர் தலைவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து 225 கோடி ரூபா அவருக்கு சம்பளம் மட்டுமே வாங்கினதாக சொல்லப்படுகிறது. அதை தவிர அவர் வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து 500 கோடி மொத்த பட்ஜெட்டுன்னு சொன்னார். 500 கோடி பட்ஜெட் படத்துக்கு 80 கோடி கொடுத்தால் ஓடிடியில் வேறு எந்த வருமானமும் வராது தியேட்டரில். இப்போ இது என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஓடிடிலையும் வந்து இப்போ வந்து இல்லை நாங்கள் கொடுக்கல போல வரலன்னா கொஞ்ச நாள் கழித்து சப்போஸ் தேர்தல் முடிவுகள் வந்து விஜய் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைன்னு வைங்க, அப்போ போய் இந்த ஓடிடியில் கேட்டால் 80-50 ஆகிடும்.